எஸ், குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேலியில் ஹவு டு கிரியேட் கம்பெனி, ஹவு டு ஆல்டர் கம்பெனி, ஹவு டு டெலீட் கம்பெனி அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி டேலியில் இருக்கிற சில இம்பார்ட்டண்ட்டு கீபோர்டு, இந்த கீபோர்டு இருக்குது அப்படின்னா இந்த கீபோர்டில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கீபோர்டு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இம்பார்ட்டன்ட் கீ பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோம், டைப்ரைட்டிங் தெரிய மாட்டேங்குது. டைப்ரைட்டிங் தெரியாததுனால தேடி தேடி அடிக்கிறோம், டைம் வேஸ்ட் ஆகுது. அதனால் கீபோர்டை நீங்கள் நல்லா யூஸ் பண்ண கற்றுக்கணும். அதே மாதிரி மவுஸு டேலியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டேலி ஓப்பன் பண்ணுறதுக்கு மாத்திரம் தான் மவுஸ் யூஸ் பண்ணணும். பாக்கி எதுக்கும் நீங்கள் மவுஸ் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து கீபோர்டை மாத்திரம் தான் யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி கீபோர்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரியான கீலாம் ரொம்ப முக்கியமான கீஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் வந்து இந்த கீபோர்டு நல்லா ஃபெமிலியரைஸ் பண்ணிக்கணும். என்னென்ன கீபோர்டு எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது. உங்களுக்கு டைப்ரைட்டிங் தெரிஞ்சதுன்னா நல்ல வசதி. டைப்ரைட்டிங் தெரியாதவங்க என்ன பண்ணலாம், எங்கேயாவது ரிச் ஸ்ட்ரீட் அல்லது வேறு எங்கேயாவது போய்ட்டு ஒரு பழைய இரும்பு கடையிலையாவது போய்ட்டு ஒரு கீபோர்டு ஒன்று ஒரு 10 ரூபா 20 ரூபாய்க்கு வாங்கிக்கிட்டு யூடியூப்பில் போய்ட்டு இந்த மாதிரி டைப்ரைட்டிங் ஹவு டு டைப் இன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி டைப் பண்ணணும், எதை டைப் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வரும். நீங்கள் அதை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க. அவ்வளோதான், ஒரே சான்ஸ். இல்லைனா நீங்கள் டைப்ரைட்டிங் ஸ்கூல் போகணும். இந்த 2 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று படிங்க. இந்த டேலி கிளாஸ் படிக்கும்போதே சைமல்டேனியஸாக நீங்கள் டைப்பிங்கும் படிச்சுருங்க. அதனால் உங்களுக்கு கீபோர்டு வேகமாக ஒர்க் பண்ண முடியும். ரைட்டா? அதே மாதிரி நான் உங்களுக்கு கூகுள் கிளாஸ் மேப் இன்றைக்கி நான் ரெடி பண்ணி போட்டுருவேன். அந்த கூகுள் கிளாஸ் மேப்பில் எல்லோரும் மெம்பர் ஆகிடுங்க. ஸோ தட் உங்களுக்கு நான் வந்து எக்ஸசைஸ் போடுவேன். நீங்கள் போட்ட எக்ஸசைஸை எனக்கு நீங்கள் காட்டுங்க. நான் வந்து திருத்திட்டு என்ன இருக்குன்னு சொல்வேன். ரைட். இப்போ கீபோர்டில் முக்கியமானது என்னென்ன இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கீபோர்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேலே இந்த மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 வரிசையாக இருக்கும். அதுக்கும் மேலே இருக்கிறது இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு கீயாக இருக்கிறது எஸ்கேப். ஏன்னா எடுத்த உடனே நீங்கள் ஒரு கீபோர்டு எடுத்து பார்த்து என்னென்ன கீபோர்டு இருக்குது அப்படின்னு ரீட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்கேப். இந்த எஸ்கேப் கீ எதுக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் டேலியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்கு முன்னாடி மெனு போகணும் அப்படின்னா எஸ்கேப் அப்படிங்கிற கீயை நீங்கள் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 2 3 F1 F2 F3 F4 F5 அது மாதிரி F12 வரைக்கும் இருக்கும். இது ஃபங்க்ஷன் கீ அப்படின்னு பேர். F1 ஹெல்ப்பு, F2 டேட்டு, F3 செலக்ட் கம்பெனி, F4 கான்ட்ரா. இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபங்க்ஷன் கீக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்தந்த ஃபங்க்ஷன் கீஸு நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு இதுக்கு பேர் என்னென்ன அப்படின்னா கால்குலேட்டர் பேனல் அப்படின்னு பேர். ஆக்சுவலாக கீபோர்டுங்கிறது இதோட முடிஞ்சு போச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இது தனி, இது அட்டாச்மெண்ட்டு, இது கூட அட்டாச் ஆகிருக்கு. இது வந்து கால்குலேட்டர் பேனல். கால்குலேட்டர் பேனல் எப்போ நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து சம் போடும்போது அமௌண்ட் என்ட்ரி பண்ணும்போதெல்லாம் மேலே இருக்கிற இந்த ஃபிகரை யூஸ் பண்ணக்கூடாது, மேலே இருக்கிற இந்த நம்பரை யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும்னா இதை தான் யூஸ் பண்ணணும். இந்த கால்குலேட்டர் பேனலை யூஸ் பண்ணால் தான் உங்களால் வேகமாக என்ட்ரி பண்ண முடியும். ஸோ நீங்கள் எதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த கால்குலேட்டர் பேனல் இருக்கிற நம்பர் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இந்த கால்குலேட்டர் பேனலில் என்ன இருக்கும் அப்படின்னா இங்கே நம்லாக் இருக்குது. இங்கே என்னென்ன இருக்குது, நம்பர்ஸ் இருக்குது. நம்பர்ஸ் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்லாக் அப்படின்னு ஒன்று இருக்குது. கால்குலேட்டர் பேனலில் உங்களுக்கு நம்லாக் இருக்குது. அந்த நம்லாக் வந்து ஆனில் இருக்கணும். நீங்கள் வந்து நம்லாக்கை வந்து ஆன் பண்ணி பாருங்கள், ஆஃப் பண்ணி பாருங்கள். பச்சை லைட்டு எரியணும். பச்சை லைட்டு எரிஞ்சால் தான் நம்லாக்கு ஆனில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ தான் இந்த கால்குலேட்டரில் நம்பர்லாம் அடிக்க முடியும். அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா ஸ்லாஷு, ப்ளஸ்ஸு, வகுத்தல், கூட்டல், பெருக்கல், கால்குலேட்டரில் என்னென்ன சிம்பிள்ஸ் இருக்கோ அது பூரா இருக்கும். அடுத்தது பாருங்கள், என்டர் கீ ரொம்ப ரொம்ப முக்கியம். டேலியில் வந்து பார்த்திங்கன்னா என்டர் கீ எதுக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டர் ஆகிட்டினா ஆமாம் சேவ் பண்ணுன்னு அர்த்தம். டேலியில் கீபோர்டில் 2 என்டர் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டில் ஒரு என்டர் இருக்கும், இந்த மாதிரி. இது வந்து என்டர் கீ. ஓகேவா? சாரி, இதுதான் என்டர் கீ. இது ஒரு என்டர் கீ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு என்டர் கீ இருக்குது. எங்கே இருக்குது, இந்த காட்டுற மாதிரி இது மறைக்குது எனக்கு. இது ஒரு என்டர் கீ, இது ஒரு என்டர் கீ. 2 என்டர் கீ இருக்குது. ஓகேவா? எனக்கு 2 என்டர் கீ இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது 2 பேஜ் அப், பேஜ் டவுன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கீபோர்டு தனியாக இருக்கும். ஏஎஸ், டிஎஃப், ஜிஎஃப் இந்த மாதிரி சில லெட்டர்ஸ் உள்ள கீழே தனியாக இயங்கும் ஸ்ட்ரைட்டாகவே. இப்போ ஒரு சில கீபோர்டில் 2 இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 2 ஃபங்க்ஷன் இருக்குது. 1 எண்டு. ஓகேவா? 7வது கீழே ஹோம் அப்படின்னு இருக்குங்க.
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக இயங்காது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கீழே உள்ளது ஸ்ட்ரைட்டாகவே இறங்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 வரிசையாக இருக்குது. இந்த 1ன்னு அழுத்தினீங்கன்னா 1 விழும், 2 அழுத்தினா 2 விழும். ஆனால் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு மேலே ஆச்சரியக்குறி இருக்குது, அப்போஸ்ட்ரோஃபிக். அது பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஷிஃப்ட்டு பிடிச்சிட்டு 1 அழுத்தணும், ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு 2 அழுத்தணும், இல்லை ஆல்ட்டை பிடிச்சிட்டு 2 அழுத்தணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு காம்பினேஷன் கீ இருக்கும். ஆல்ட்டு, கண்ட்ரோல், ஷிஃப்ட்டு, இது 3 வந்து பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் கீ அப்படின்னு பேர். டேலியில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரு கோடு போட்டிருப்பான், ஒரு லெட்டர் போட்டு ஒரு சின்ன கோடு அடியில் இருக்கும், அடிக்கோடு. ஆல்ட்டு கே அப்படின்னா கே போட்டு கீழே ஒரு சின்ன கோடு இருக்கும். அந்த மாதிரி போட்டிருந்தா அது ஆல்ட்டு கே அப்படின்னு அர்த்தம். ஒய் போட்டு ஒரு சின்ன கோடு இருந்தால் ஆல்ட்டு ஒய்னு இருக்கும். நான் காட்டுறேன் பாருங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும். டேலியை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஆல்ட்டு பட்டனை பிடிச்சிட்டு நீங்கள் அந்த கீ வேணும்னா நீங்கள் ஆல்ட்டு பட்டனை பிடிச்சிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்ட்டு கே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட்டு பட்டனை பிடிச்சிட்டு கே அழுத்தணும். ஆல்ட்டு பட்டனை பிடிச்சிட்டு கே அழுத்தினா இந்த மாதிரி வரும். ஓகேவா? ஹெச் அழுத்தினா இப்போ இருக்கிற கம்பெனி ஷட் பண்ணணுமா, ஷட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணிங்கன்னா இது வந்து உங்களுக்கு இங்கே இருக்கிறது எல்லாம் தெரியும். இது ஆல்ட்டு கே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட்டு ஒய், ஆல்ட்டு பிடிச்சிட்டு ஒய். ஓகேவா? இது வந்து ஆல்ட்டு இசட், ஆல்ட்டு பட்டனை பிடிச்சிட்டு இசட். அந்த மாதிரி ஒரு சில பட்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறுனை இயங்காது, அது கூட காம்பினேஷன் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த லெட்டருக்கு கீழே ஒரு கோடு இருந்தால் ஆல்ட்டுன்னு அர்த்தம், 2 கோடு இருந்தால் கண்ட்ரோல்னு அர்த்தம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி டேலியில் இந்த மாதிரி டாப்பில் என் மெனுவில் என்னென்ன கீ இருக்குது, அதே மாதிரி அக்கௌண்டிங் வவுச்சர் வி போயிட்டீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய டிரான்சாக்ஷன்ஸ்லாம் இருக்கும். இதில் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிலதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கண்ட்ரோல் டி 2 கோடு இருக்குது பாருங்கள், கண்ட்ரோல் டி. ஸோ இந்த மாதிரி ஒரு கோடு போட்டால் ஆல்ட்டு, 2 கோடு போட்டால் கண்ட்ரோல். ஒன்றுக்கும் ஷார்ட்கட் கீ நீ வந்து யூஸ் பண்ணும்போது இந்த ஷார்ட்கட் கீ எதுக்கு அப்படிங்கிறது யூ ஹாவ் டு கெட் வெரி ஃபெமிலியர். டேலியில் 2 விஷயம் நல்லா கற்றுக்கணும். ஒன்று வந்து ஷார்ட்கட் கீ, ரெண்டாவது நேவிகேஷன் பாத். நேவிகேஷன் பார்த்தோன்னா எப்படி போகிறது, இப்போ கும்பகோணத்துலேருந்து தஞ்சாவூர் போகணும் எப்படி போகிறது அப்படி சொல்லி நம்ம ரூட் சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி பாபநாசா ஐயம்பேட்டை அப்படி போங்க அப்படின்ட்டு. இப்போ சென்னையில் பீச்சிலேருந்து தாம்பரம் போகணும் எப்படி போகிறது, ட்ரெயினில் போகணும். ட்ரெயினில் போனீங்கன்னா வரிசையாக என்னென்ன ஸ்டேஷன் வருது, இது அந்த வழியாக போகும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் நேவிகேஷன் பாத். போய் சேர்ற இடம் ஒன்று, அந்த போய் சேர்ற இடத்துக்கு டேலியில் எப்படி போகிறது, தட் இஸ் கால்டு நேவிகேஷன் பாத். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டேலியில் சேவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஷார்ட்கட் கீ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் பண்ணுறதுக்கு என்டர் கொடுத்தா சேவ் ஆகிட்டே இருக்கும். என்ன பண்ணணும், சேவ் பண்ணுறதுக்கு என்டர் கொடுத்தா சேவ். அதுவே கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா குயிக்காக சேவ் பண்ணுறது. டேலியில் வந்து குயிக்காக சேவ் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீ வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஏ. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷிஃப்ட் ஸ்பேஸ் பார். ஸ்பேஸ் பார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் நவுத்துறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்பேஸ், இது ரொம்ப முக்கியமான ஷார்ட்கட் கீ, பேக் ஸ்பேஸ். பேக் ஸ்பேஸ் எதுக்காகனா இப்போ நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது, ரைட்லேருந்து லெஃப்ட்டு கேரக்டர்ஸை ரிமூவ் பண்ணுறது. இப்போ கிருஷ்ணவேணின்னு டைப் பண்ணிட்டேன், அது ஒரு ஐக்கு 2 ஐ போட்டேன். அப்போ பேக் ஸ்பேஸை அழுத்தி ரைட்லேருந்து லெஃப்ட் வந்து அந்த கடைசியாக போட்ட ஐயை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அது பேக் ஸ்பேஸ். எஸ்கேப் அப்படின்னா அந்த லைனில் இருக்கிற எல்லா வேர்டும் எஸ்கேப் ஆகிடும், அது எஸ்கேப். ஸோ என்டர் கொடுத்தா ஆமாம். இந்த மாதிரி ஒரு கீபோர்டை எடுத்து வச்சுட்டு அந்த ஒரு வேர்டு ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோ. ஓப்பன் பண்ணி என்னென்ன கீவேர்டு எதுக்கு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல விண்டோஸ் பட்டன் எப்படி இருக்கும்னாக்க உங்களுக்கு கீபோர்டில் எப்படி இருக்கும் விண்டோஸ் பட்டன் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும், 3வது பட்டனாக இருக்கும் கீழே இருந்து. இந்த மாதிரி விண்டோஸ் பட்டன் அழுத்தி நீங்கள் என்ன வேணுமோ அதை டைப் பண்ணிக்கலாம். வேர்டு ஃபைல் அப்படின்னா விண்டோஸ் வேர்டு அப்படின்னு அழுத்தினா உனக்கு இந்த மாதிரி வேர்டு அப்படின்னு வரும். விண்டோஸ் எக்ஸல் வேணும் அப்படின்னா விண்டோஸ் பட்டனை அழுத்தி நீங்கள் எக்ஸல் அப்படின்னு டைப் பண்ணால் போதும், எக்ஸல் வரும். விண்டோஸ் பட்டனை அழுத்தி உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கலாம். இப்போ டேலி ஓப்பன் பண்ணணுமா, டேலி உனக்கு ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோ, விண்டோஸ் பட்டனை அழுத்தி டேலின்னு டைப் பண்ணால் டேலி வந்துடும். ஓகேவா? என்ன பண்ணணும், விண்டோஸ் பட்டனை அழுத்தி டேலி அப்படின்னு பண்ணிங்கன்னா உனக்கு டேலி காட்டும், டபுள் கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எது ஓப்பன் பண்ணாலும் சரி அந்த சாஃப்ட்வேர் எங்கே இருக்குன்னு தேட வேண்டாம், விண்டோஸ் அழுத்தி நீங்கள் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீபோர்டில் இருக்கிற ஷார்ட்கட் கீஸை நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், விண்டோஸ் பட்டனை அழுத்துங்க. விண்டோஸ் பட்டனை அழுத்தி
வேர்டு அப்படின்னு டைப் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேர்டு வரும். அந்த வேர்டு ஃபைலை ஓப்பன் பண்ணி நீங்கள் டைப்பிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி வேர்டு ஃபைல் ஓப்பன் பண்ணி அதுலேருந்து blank டாக்குமெண்ட் எடுத்து, ஒரு blank ஒயிட் டாக்குமெண்ட் இதை எடுத்துங்க. எடுத்துக்கிட்டு டைப்பிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் டைப்பிங் வந்து இந்த மாதிரி ASDFGF ஸ்பேஸ் LKJHJ, ASDFGF ஸ்பேஸ் LKJHJ, இந்த மாதிரி டைப்பிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தது நம்பர் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9. அடுத்தது 1 2 3 4 5 6 7 8 9 0. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நம்பர்ஸ் ப்ராக்டிஸு நீங்களாகவே நீங்கள் பண்ணலாம். ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ASDFGF டைப்ரைட்டிங் புக் இருக்குது, இல்லை யூடியூப்பில் இருக்குது. அங்கே போய்ட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுட்டு அந்த டைப்பிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? அதே மாதிரி டெய்லி நம்பர் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் ஒன்லி வில் பிரிங் பர்ஃபெக்ஷன். பர்ஃபெக்ஷன் இஸ் நாட் எ ஸ்மால் திங். நீங்கள் எதை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு வரும். ஓகேவா? ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது பர்ஃபெக்ஷனாக இருக்கும். நீங்கள் வந்து எதை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதுதான் வரும். உங்கள் மூளை வந்து ப்ராக்டிஸ் தொடர்பானது. உங்கள் மூளை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் தொடர்பானது. அதுக்கு நீங்கள் என்ன ப்ராக்டிஸ் கொடுக்குறீங்களோ அதுதான் வரும். நீங்களே பாருங்கள், இப்போ வீட்டை விட்டு கிளம்புறீங்க, காலேஜ் போகிறீங்க, கரெக்டாக நீங்கள் எந்த ரூட்டில் போகிறீங்களோ அதுதான் மூளை வந்து உங்களுக்கு கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம், இந்த ரூட்டில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அந்த பஸ்ஸு எத்தனை மணிக்கு வரும், நம்ம எப்படி ஏறணும், கூட்டமாக இருக்கும், எப்படி நம்ம போகணும் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நமக்கு மூளை வந்து ப்ராக்டிஸ் ஆகிடும். ஸோ ப்ராக்டிஸ்ங்கிறது நம்முடைய மூளை தொடர்பானது. ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டாவது கேரக்டர். கேரக்டர் பில்டிங். கேரக்டருங்கிறது மனசு தொடர்பானது. இப்போ ஒரு விஷயம் செய்யணும், மாப்பிள்ளை மனசு நல்லா இல்லைடா, இந்த வேலை செய்ய வேணாம்டா, இல்லை நான் நீ சந்தோஷமாக இருக்கேன்டா, வாடா மாப்பிள்ளை உனக்கு டீ வாங்கி தரேன், காஃபி வாங்கி தரேன் சொல்கிறோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி மனசு தொடர்பானது. கேரக்டருங்கிறது என்ன? மனசு தொடர்பானது. வாத்தியாரை பார்க்குறீங்க, பார்த்துட்டு சில பேர் அப்படியே கண்டுக்காமலே போயிடுவாங்க. சில பேர் அப்படி இல்லை. ஒரு சில பொண்ணு, போன வாட்டி அப்படி தான் ஒரு பொண்ணு எனக்கு குலோப் ஜாமுன் வாங்கி கொடுத்தான் ஒரு நிறைய. ஆனால் நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரல, அங்கேயே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாத்தியார் மேலே பாசம் வச்சுருப்பாங்க, அவ்வளோ பாசம். ஒரு பொண்ணு வரும், காலை அப்பாவோட வர, காலை தொட்டு என்னை கும்பிட்டுட்டு, சார் சௌக்கியமாக இருக்கேன் சார், உங்களால் எனக்கு வேலை கிடச்சிது, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அது வந்து கேரக்டர் பில்டிங். அது மனசுங்கிறது கேரக்டர் தொடர்புடையது. மூளைங்கிறது ப்ராக்டிஸ் தொடர்பானது. சக்ஸஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்குது? சக்ஸஸ் எங்கே இருக்குன்னா தோணுதல் அதில் இருக்குது. சக்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா தோணுதல். எந்த விஷயத்தை எப்படி சொல்லணும், இல்லை எப்படி செய்யணும் நமக்கு தோணும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராமகிருஷ்ணா மிஷனில் டேலி எத்தனையோ பேர் நடத்துகிறாங்க, சிஎஸ்சி நடத்துது, அப்போலோ நடத்துது, எத்தனையோ பேர் நடத்துகிறாங்க. ஆனால் ராமகிருஷ்ணா மிஷன் டேலி கிளாஸு நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்கள் மனசில் தோணிருக்கு, அதனால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறீங்க இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தோணுதல் தான் வெற்றியின் அடிப்படை. நீங்கள் நினச்சி பாருங்கள், உங்களை எல்லாத்துக்குமே, உங்களுடைய செயல் எல்லாத்துக்குமே நீங்கள் ஜெயிக்கிறீங்க அப்படின்னா அந்த செயலை இப்படி தான் செய்யணும் அப்படின்னு உங்கள் மனசுக்கு தோணும். அந்த தோணுதல் படி நீங்கள் செய்கிறீங்க, அதனால தான் நீங்கள் வின் பண்ணுறீங்க. ஸோ வெற்றியின் அடிப்படை தோணுதல் தான். இதுக்கு ஒரு நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. 2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இது வந்து கிளாஸுக்கு தொடர்புடையது இல்லை, இருந்தாலும் உங்களுக்கு வெற்றியின் அடிப்படை தோணுதல் அப்படின்னு சொல்லிட்டு. மயிலாப்பூரில் ஒரு ரங்காச்சாரின்னு ஒரு டாக்டர் இருந்தார். அந்த டாக்டர் வந்து ரொம்ப ஃபேமஸான டாக்டர் அந்த காலத்தில். அவங்க வீட்டில் ஒரு வேலைக்கார அம்மா, கோலம் போடுற அம்மா, ரொம்ப கோலம் போட்டுருக்காங்க வாசலில் தண்ணி தெளித்து. அவங்க நிறை மாத கர்ப்பிணி. அந்த மாதிரி கோலம் போட்டுட்டு இருக்கும்போது என்னாச்சு, நிறை மாத கர்ப்பிணி மாடு ஒன்று வந்து வயிற்றுல முட்டி குழந்தையோடைய விரல், அந்த சின்ன குழந்தை, பிறக்காத குழந்தை, அந்த குழந்தையோட விரல் வந்து வெளியில் நின்றுட்டுருக்கு. இது நடந்து 40-50 வருஷம் ஆயிடுச்சு. ஓகேவா? 40-50 வருஷம் ஆயிடுச்சு. அந்த விரல் நீட்டின்னு இருக்கு. டாக்டர்லாம் எல்லாரும் பதறாங்க. இவர் சீஃப் டாக்டர், இருந்தாலும் இவருக்கே ஒரு பதட்டம் ஆயிடுச்சு. அந்த காலத்தில் இப்போ இருக்கிற மாதிரி ஆம்புலன்ஸ் வசதி எல்லாம் கிடையாது. பார்க்குறாரு, என்ன பண்ணுறேன்னு தெரில. உடனே டிரைவரை கூப்பிட்டு, வண்டி எடுக்கல, ஆஸ்பத்திரி எடுத்து போட்டு போகலாம் அப்படிங்கிறாரு. உடனே டிரைவரை கூப்பிட்றாரு. டிரைவரை கூப்பிட்டா டிரைவர் அப்போ தான் சிகரெட் ஊதிட்டு இருக்கான். எப்படி இருக்குன்னு நினச்சிப்பாரு. நம்ம வீட்டு வேலைக்காரியில் இந்த மாதிரி ஒன்று ஆயிருக்கு, டிரைவர் உட்காந்து சிகரெட் ஊதிட்டு இருக்கான். கடுப்பாயிட்டார். இல்லை நான் டென்ஷனாக இருக்கேன், சிகரெட் ஊதிட்டு இருக்கேன், கொண்டாடா சிகரெட்டை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வாங்கி தூக்கி போட போனார் அந்த சிகரெட்டை. திடீர்னு அவருக்கு தோணுச்சு. என்ன தோணுச்சு தெரியுமா? இந்த
குழந்தை வயிற்றுல வெளியில் நீட்டிட்டு இருக்கு பார்த்தியா, அந்த முனையில் போயிட்டு அந்த சிகரெட்டால் லைட்டாக தொட்டுறாரு. சுட்ட வேகத்துக்கு என்னாச்சு தெரியுமா, குழந்தை விரல கை உள்ளே இழுத்துக்கிச்சு தையல் போட்டு முடிச்சிட்டாங்க. இதுதான் தோணுதல். அந்த நேரத்தில் சிகரெட் அடிக்கணும்னு டிரைவருக்கு தோணியிருக்கு, அந்த சிகரெட்டை இப்படி கூட யூஸ் பண்ணலான்னு இவனுக்கு தோணியிருக்கு. இது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொன்று, தோணுதல் என்பது வெற்றியின் அடிப்படை. அதுக்கு 2வது எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் தான் இது, நான் பொய்யெல்லாம் சொல்லலை, கூகுளில் தேடி பாருங்க. சச்சின் டெண்டுல்கர் இஸ் ஏ வெரி குட் பேட்ஸ்மேன். அந்த காலத்தில் இப்போ எப்படி ரகுவன்ஷி வந்து 14 வயசில் ஆடுறானோ, அப்போ அந்த மாதிரி சச்சின் டெண்டுல்கர் வந்து இறங்கி ஆடுவான். ஆனால் அடிக்கடி அவுட் ஆகி போயிடுவான். எல்லோரும் வாசி மக்கரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கையில் போடுவாங்க, அவுட் ஆகி போயினே இருப்பான் சச்சின் டெண்டுல்கர். நல்ல பேட்ஸ்மேன், ஆனால் ஏன் அவுட் ஆகிறான் எதுவுமே தெரியல. நல்ல பேட்ஸ்மேன், நல்லா அடிச்சாடக்கூடியவன், ஆனால் அவுட் ஆகிட்டு போயிட்டே இருப்பான். ரைட்டா? ஒரு முறை என்னாச்சு, சோலா செரட்டான் ஹோட்டலில் வராங்க, வந்து எல்லோரும் தங்கியிருக்காங்க. சச்சின் டெண்டுல்கரும் வந்து தங்கியிருக்கான். அப்போ ஒரு செக்யூரிட்டி வரான் அங்கேருந்து. செக்யூரிட்டினா நம்ம வீட்டுக்கெல்லாம் பாதுகாப்போமே அந்த செக்யூரிட்டி, அந்த மாதிரி ஹோட்டலோட செக்யூரிட்டி வந்து சச்சின் டெண்டுல்கிட்ட கேட்குறான், சார் ஐ வாண்ட் டு டெல் ஒன் இன்ஃபர்மேஷன், கேன் ஐ டெல் அப்படிங்கிறான். சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் சார். இல்லை சார், நீங்கள் கிரிக்கெட் விளையாடும் போது பார்க்குறேன், நிறைய முறை நீங்கள் வந்து நல்ல ஷாட் ஆடுறீங்க, லாஃப்ட் ஆடுறீங்க, ஆனால் அடிக்கடி அவுட் ஆகிடுறீங்க. இந்த மாதிரி வாசி மக்கரம் லெஃப்ட் ஆம் பால் போடும்போது அதுக்கு என்ன ரீசன்னா, உங்களுடைய ஆம் கார்டு வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது சார். உங்கள் ஆம் கார்டு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபுல் ஆம் கார்டு போடுறீங்க, அதனால் உங்களால் ஸ்விப் ஷாட்லாம் வந்து நல்லா ஆட முடிய மாட்டேங்குது. அதுக்கு பதிலாக நீங்கள் உங்கள் ஆம் கார்டு சைஸை வந்து நீங்கள் மாற்றிட்டு ரீடிஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆடுங்க சார், உங்களுக்கு வந்து நல்ல இது வரும் அப்படின்னு சொல்லியிருக்கான். சச்சின் டெண்டுல்கருக்கு அப்படியே உடம்பே வெறுத்து போச்சு. என்னடா இவ்வளோ நாள் நம்ம விளையாடுறோம், யாருமே இந்த விஷயத்த சொல்லவே இல்லையே. சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான், அன்றைக்கே அந்த மேட்ச் வந்து அடாப்ட் பண்ணிட்டான். அடுத்த நாள் மேட்ச் விளையாடும்போது ஆம் கார்டை வந்து ரீடிஃபைன் பண்ணிவிட்டு அவன் சொன்ன மாதிரியே மாற்றிட்டு போய் விளையாடுறான். அன்றைக்கி செஞ்சுரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய மேட்ச் நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டான். இதான் ரீசன். இதுலேருந்து என்ன தெரியுது, தோணுதல்ங்கிறது தான் வெற்றியின் அடிப்படை. சச்சின் டெண்டுல்கர் டிவியில் பார்க்கும்போது ஏன் அவுட் ஆகுறான், இவனுக்கு என்ன ப்ராப்ளம், இதுக்கு என்ன சொல்யூஷனுங்கிறது இந்த செக்யூரிட்டிக்கு சொல்லியிருக்கு. செக்யூரிட்டி வந்து அவன் வந்து அந்த 2 வீடியோவும் நீங்கள் பாருங்கள், சச்சின் வீடியோவும் பாருங்கள், இந்த வீடியோவும் பாருங்கள். சச்சின் டெண்டுல்கர் இவன் சொல்லணும்னு தோணிருக்கு. அவனுக்கு ஹிந்தி தெரியும், இங்கிலீஷ் தெரியும். இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் தமிழ் தான் தெரியும்னா கஷ்டம். செக்யூரிட்டியாக இருந்தால் கூட இவனுக்கு இங்கிலீஷ் படிக்கணும்னு தோணிருக்கு. இவன் படித்த இங்கிலீஷ் மூலியமாக தான் அதை வந்து கிளியராக அவனுக்கு கம்யூனிகேட் பண்ண முடியுது. அதே மாதிரி இவன் சொல்லும்போது தனக்கு கேட்கணும்னு தோணிருக்கு, கேட்டதை செயல்படுத்தணும்னு தோணிருக்கு. இதுதான் சக்ஸஸ். ஸோ தோணுதல் என்பது வெற்றியின் அடிப்படை. உங்களுக்கு இந்த மாதிரிலாம் தோணும், நிறைய விஷயங்கள் தோணும். இன்னைக்கு நமக்கு தோணலையா, ஆப்ரேஷன் சிந்தூரில் அந்த மாதிரி சில விஷயங்கள் தோணும். தோணுதல் தான் வெற்றியின் அடிப்படை. அதை மாதிரி எனக்கு இன்னைக்கு தோணுச்சு என்னதுன்னா, நீங்கள் கீபோர்டு ஷார்ட்கட்டு பழகுங்க. இந்த கீபோர்டு வந்து ஷார்ட்கட்டு நீங்கள் பழகிட்டீங்க, கீபோர்டை கூட நல்லா ஃபெமிலியர் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டேலியில் நல்லா வரலாம். எனக்கு தோணுச்சு சொல்கிறேன். ஸோ கீபோர்டு ஷார்ட்கட் கீ ஓவர், ஃபஸ்ட்டு பார்ட் ஓவர். தேங்க்யூ.